மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வராததால் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுய தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இனி விரிவான செய்திகள். வில்லியனூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் ஆகியவை இணைந்து வில்லியனூர் பகுதியில் காசநோய் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாம் மற்றும் ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது. வில்லியனூர் முருகன் கோவில் சமுதாய நலக்கூடத்தில் நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு சுகாதார நிலைய தலைமை டாக்டர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். மேலும் செவிலியர்கள் தேவி, நீலகன்னி உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக ரவிக்குமார் எம்எல்ஏ பங்கேற்று காசநோயாளிகளுக்கு சிறப்பு சிகிச்சை முகாமை துவக்கி வைத்தார். மேலும் தொடர் சிகிச்சை பெற்று வரும் 50க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு தனது சொந்த செலவில் ஊட்டச்சத்து தொகுப்புகளை வழங்கினார். இதில் காசநோய் மற்றும் சுகாதார பணியாளர்கள் சுதா, ஞானசெல்வி மற்றும் மணிமாறன், ஊர் முக்கியஸ்தர்கள் கண்ணபிரான், பாண்டியன், சேகர், குணசேகர், கலியமுருகன், மாணிக்கம், சரவணன், ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வராததால் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. புதுச்சேரியில் நீண்ட இழுபறிக்கு பின் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நாளை 7ஆம் தேதி நடைபெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகின. கடந்த 3ஆம் தேதி முதல்வர் ரங்கசாமி புதிய அமைச்சர்களாக ராஜவேலு, காரைக்கால் ராஜசேகர் உள்ளிட்டோர் 2 பேரின் பெயர் அடங்கிய பட்டியலை கவர்னர் கைலாஷ்நாதனிடம் வழங்கினார். புதிய அமைச்சர்களுக்கான பெயர் பட்டியலை உடனடியாக கவர்னர் கைலாஷ்நாதன் மத்திய உள்துறை அமைச்சக அனுமதிக்காக அனுப்பி வைத்தார். இந்நிலையில் நேற்று இரவு வரை அமைச்சர் பதவியேற்புக்கான உள்துறை அமைச்சகத்தின் ஒப்புதல் வரவில்லை. ஒருவேளை இன்று இரவுக்குள் ஒப்புதல் வந்துவிட்டால் நாளை காலை 9:45 மணி அளவில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள லோக் நிவாஸில் 2 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொள்வார்கள். தற்பொழுது 2 அமைச்சர்கள் மட்டுமே பதவியேற்றுக் கொள்ள உள்ளார்கள். மீதமுள்ள ஒரு அமைச்சர் பதவியை தட்டாஞ்சாவடி இடைத்தேர்தல் முடிந்த பின்பாக நிரப்பலாம் என்ற முடிவில் முதல்வர் ரங்கசாமி உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய பேருந்து நிலையம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுவதை கண்டித்து நேற்றிரவு அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகே மறைமலையடிகள் சாலையில் போக்குவரத்துக்கு இடையூறாக ஆம்னி பேருந்துகள் நிறுத்தப்படுகின்றன. இதனை கண்டித்து அந்த பகுதியை ஒட்டியுள்ள ராஜா நகர், அருந்ததி நகர், முத்தமிழ் நகர், ஐயனார் நகர், சுப்பையா நகர் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் நேற்று இரவு திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி எம்எல்ஏ நேரு மற்றும் போக்குவரத்து போலீஸ் எஸ்பி ரக்ஷனா சிங் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். அப்போது வரும் காலங்களில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படாமல் இருக்க நடவடிக்கை எடுப்பதாக அதிகாரிகள் தரப்பில் உறுதியளித்ததை அடுத்து 8:30 மணி அளவில் பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதன்பின் அப்பகுதியில் போக்குவரத்து சீரமைக்கப்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் சர்வதேச சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சான்றிதழ் மற்றும் விருதுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி அரசின் அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை மற்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் சார்பில் உலக சுற்றுச்சூழல் தின விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் நடைபெற்றது. கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை தாங்க விக்னேஷ் கண்ணன் எம்எல்ஏ வாழ்த்தி பேசினார். தலைமை செயலாளர் சரத் சௌஹான் நோக்க உரையாற்ற அரசு செயலர் ஸ்மிதா வரவேற்க விழாவில் 2025-26ஆம் ஆண்டிற்கான சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை மற்றும் புதுச்சேரியின் பாரம்பரிய மரங்கள் கையேடும் வெளியிடப்பட்டது. சுற்றுச்சூழல் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து பணியாற்றி வரும் தனசுந்தராம்பாள் தொண்டு நிறுவனத்திற்கு சுற்றுச்சூழல் விருதும், சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை தொடர்பான ஆய்வுகளில் சிறந்து விளங்கிய கல்லூரி மாணவர்களுக்கு காலநிலை மாற்ற ஆராய்ச்சியாளர் விருதுகளும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து உலக சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாளை ஒட்டி என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் மீனவ தலைவர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடில் ஈடுபட்டனர். அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவின் 63வது பிறந்தநாள் அவரது ஆதரவாளர்களால் விமர்சையாக கொண்டாடப்பட்டது.
அவரது பிறந்த நாளை முன்னிட்டு மிகவும் பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் ஆலயத்தில் என்ஆர் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏகேடி ஆறுமுகம், வையாபுரி மணிகண்டன், மோகன்தாஸ், ஐயப்பன், ரவிக்குமார், என்ஆர் காங்கிரஸ் செயலாளர் ஜவஹர் மற்றும் மீனவ பஞ்சாயத்து தலைவர் நிர்வாகிகள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு நடத்தினர். மேலும் அமைச்சரின் பிறந்தநாளை ஒட்டி நேதாஜி நகரில் உள்ள ரெயின்போ ஃபவுண்டேஷனில் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. இதேபோன்று பல்வேறு மீனவ கிராமங்களிலும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. ஏனமில் உள்ள அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவிற்கு அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பாரதியார் பல்கலைக்கூட படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. ஆரியாங்குப்பம் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் BBA இசை, BBA நடனம் மற்றும் BFA ஃபைன் ஆர்ட் படிப்புகள் உள்ளன. இங்குள்ள இசைத்துறையில் குரலிசை, வீணை, வயலின், மிருதங்கம் ஆகிய கலைகளும், நடனத்துறையில் பரதநாட்டியம் மற்றும் மோகினி ஆட்டமும் பயிற்றுவிக்கப்படுகிறது. நுண்கலைத்துறையை பொறுத்தமட்டில் வரைதல், ஓவியம் மற்றும் ஜவுளி வடிவமைப்பு, காட்சி தொடர் வடிவமைப்பு மற்றும் சிற்பக்கலை ஆகிய முதன்மை பாடங்களுடன் கூடுதல் திறன்களாக நிழற்பட கலை, அச்சுப்பதித்தல், கணினி வரவியல் போன்ற நவீன தொழில்நுட்பங்களும் கற்றுத்தரப்படுகின்றது. இந்த படிப்புகளுக்கு கடந்த மாதம் 22ஆம் தேதி முதல் சென்டாக் வாயிலாக சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்பட்டு வந்தது. 8ஆம் தேதி வரை விண்ணப்பிக்க அறிவுறுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் இந்த காலக்கெடு வருகின்ற 15ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. புதுச்சேரியில் புதுமையாக ஆரம்ப நாளிலேயே பள்ளியில் திருக்குறள் முற்றோதல் நிகழ்ச்சியோடு ஆரம்பிக்கப்பட்டது. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்களின் பல்வேறு காரணங்களால் சிதறடிக்கப்படுகின்றனர். அவர்களை நன்னறிப்படுத்துவது நமது கடமை. 1-2 திருக்குறளையே படிக்க தயங்கும் இந்த காலத்தில் புதுச்சேரி சமஸ்கார் பாரதி முயற்சியால் திருக்கனூர் ஃபோன் நேரு பள்ளியில் ஒரே வேளையில் 1330 குறளையும் படிக்கும் திருக்குறள் முற்றோற்றுதல் நிகழ்வு நடைபெற்றது. புதிய கல்வியாண்டில் பள்ளி தொடங்கும் போதே திருக்குறள் முற்றோற்றுதலோடு பள்ளி தொடங்குவது ஒரு புதுமையான நிகழ்வு, விரும்பத்தக்கதும் போற்றத்தக்கதும் ஆகும். பள்ளி தாளாளர் வாழ்த்துரை கூற திருக்குறள் முற்றோற்றுதல் நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இதில் மேல்நிலைப்பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி சமஸ்கார் பாரதி தலைவர் சிவஞானியார் கூறும்பொழுது, மாணவர்கள் திருக்குறள் நூல் முழுமையும் படிக்கும்போது அவர்களுக்கு படிப்பில் உள்ள பயம், அச்சம் மற்றும் மலைப்பு நீங்கி நம்மாலும் முடியும் என்ற தன்னம்பிக்கை தோன்றுகிறது. பல்வேறு புதிய திருக்குறள்கள் அவர்களுக்கு அறிமுகமாகி புதிய கருத்தூட்டமும் நன்னெறியும் தோன்றுகிறது. இதுபோன்று அனைத்து பள்ளிகளும் அவ்வப்போது திருக்குறள் முற்றோற்றுதல் நிகழ்வை நடத்த வேண்டும் என்றும், அப்பொழுதுதான் தடமாறும் இளைய சமுதாயம் திடம் பெறும் என்றும், எதிர்காலம் பலம் பெறும் என்றும் கூறினார். முன்னாள் முதல்வர் வெங்கடசுப்பா நினைவு தினத்தை ஒட்டி அவரது சிலைக்கு MLA ராஜவேலு மற்றும் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுச்சேரியின் முன்னாள் முதலமைச்சர் அமரர் வெங்கடசுப்பா நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி மறைமலையடிகள் சாலை, வெங்கடசுப்பா ரெட்டியார் சாலை சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி சார்பில் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம், MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் மற்றும் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட காங்கிரஸ் நிர்வாகிகள் வெங்கடசுப்பா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை பிறந்த நாளை முன்னிட்டு சமூக சேவகர் ஹரிபிரசாத் ஏற்பாட்டில் பாகூர் மூலநாதர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினர். புதுச்சேரி பாகூர் தொகுதியில் சமூக சேவகர் ஹரிபிரசாத் ஏற்பாட்டில் பாஜக தமிழக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. பாகூர் மூலநாதர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 500க்கும் மேற்பட்டவர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் பாகூர் தொகுதியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள், இளைஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் நினைவு நாளை ஒட்டி அவரது சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். சுயமரியாதை சுடர் MA சண்முகம் நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜவேலு, செய்தி மற்றும் விளம்பரத்துறை இயக்குநர் சுரேஷ்ராஜ் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். காரைக்காலில் அப்போலோ மருத்துவமனை சார்பில் சிறப்பு மருத்துவ விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. சென்னை அப்போலோ மருத்துவமனை தகவல் மையம் மற்றும்
சசி சர்வேஷ் பாலிகிளினிக் இணைந்து காரைக்காலில் சிறப்பு மருத்துவ ஆலோசனை மற்றும் விழிப்புணர்வு முகாமை நடத்தியது. இதில் செரிமான மண்டல நோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணு அபிஷேக் ராஜ் மற்றும் இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் அஜய் நரசிம்மன் உள்ளிட்டோர் பங்கேற்று பொதுமக்களுக்கு மருத்துவ ஆலோசனைகளை வழங்கினார்கள். முகாமில் வயிறு மற்றும் குடல் தொடர்பான நோய்கள், அமிலத்தன்மை, செரிமான கோளாறுகள், மஞ்சள் காமாலை உட்பட பிரச்சினைகள் குறித்தும், இதய நோய் மற்றும் நுரையீரல் தொடர்பான பாதிப்புகள் குறித்தும் பரிசோதனை மற்றும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. மேலும் முகாமில் பரிசோதனை செய்யப்பட்ட நோயாளிகளுக்கு தேவையான மேல் சிகிச்சை சென்னை அப்போலோ மருத்துவமனையில் வழங்கப்பட உள்ளதாகவும் மருத்துவர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. பொதுமக்களிடையே ஆரோக்கியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த முகாம் பயனுள்ளதாக அமைந்தது. இந்த மருத்துவ முகாமிற்கான ஏற்பாடுகளை சசி சர்வேஷ் பாலிகிளினிக் உரிமையாளர் வாசுதேவன் மற்றும் மருத்துவமனை ஒருங்கிணைப்பாளர் ராஜ்குமார் உள்ளிட்டோர் செய்திருந்தனர். மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுய தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் குறைந்த கட்டணத்தில் தொழிற்பயிற்சிகளை வழங்குகிறது. அனுபவமிக்க மற்றும் திறமையான பயிற்றுநர்களால் சுய தொழில் துவங்க முழுமையான வழிகாட்டுதல், மிக குறைந்த கட்டணத்தில் பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. அந்த வகையில் பெண்கள், மாணவிகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல், ஆரி ஒர்க், அழகுக்கலை, சோப்பு ஆயில் மற்றும் பினாயில் தயாரிப்பு, அலங்கார நகை தயாரிப்பு, சாம்பிராணி தயாரிப்பு உட்பட பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்று ஆர்வமுள்ள மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நடேசன் நகர் மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகத்தில் விண்ணப்பங்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. கரிக்கலாம்பாக்கம் ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிய குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியினை சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்கிட கரிக்கலாம்பாக்கம் கிராமம் தவளக்குப்பம் மடுகரை சாலையில் உள்ள ஸ்ரீராம் நகர் பகுதியில் புதிதாக இலவச பட்டா வழங்கப்பட்ட இடத்திற்கு அருகே பொதுப்பணித்துறை மூலமாக புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகளான மின் மோட்டார் பொருத்துதல் மற்றும் குடிநீர் குழாய் இணைத்தல் முதலிய பணிகளுக்காக ரூபாய் 18 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்தின் மூலமாக கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் உள்ள சுமார் 3500 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மோகன்தாஸ் தலைமையில் துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் சுந்தரி, கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் சிவானந்தம், நெட்டப்பாக்கம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ராமலிங்கேஸ்வர ராவ் மற்றும் ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். செல்லிப்பட்டு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் செல்லிப்பட்டு கிராமத்தில் சங்கராபரணி ஆற்றங்கரையில் அருள் புரிந்து வரும் ஸ்ரீ அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நேற்று தீமிதி திருவிழா சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று செடல் தரித்தல் மற்றும் அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியும், செவ்வாய்க்கிழமை அன்று ஸ்ரீ பாஞ்சாலி ஸ்ரீ அர்ஜுனன் திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு திருக்கல்யாண உற்சவத்தினை கண்டு களித்து சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு விருந்து உபசரிப்பு நிகழ்வும் நடைபெற்றது. மேலும் தீமிதி திருவிழாவினை முன்னிட்டு தினம்தோறும் சுவாமிக்கு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டு வந்தது. இதனை அடுத்து நேற்று முக்கிய நிகழ்ச்சியாக தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இரவு சுவாமி வீதி உலா மின் அலங்காரத்துடன் மிக சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாட்டினை செல்லிப்பட்டு கிராமவாசிகள் மற்றும் அறங்காவல் குழுவினர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். மீண்டும் இன்றைய தலைப்புச் செய்திகள். வில்லியனூரில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் தொடர் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஊட்டச்சத்து தொகுப்பு பைகளை வழங்கினார். உள்துறை அமைச்சகத்திலிருந்து அனுமதி வராததால் நாளை புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மகளிர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் சார்பில் சுய தொழில் பயிற்சிக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இத்துடன் A1 மீடியா செய்திகள் நிறைவு பெற்றன. நன்றி.